வஉசி நகரில் மண் சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த நிலையில் மண்ணுக்குள் புதைந்த இருவரின் உடல்கள் எங்கே உள்ளது என தெரியாமல் மீட்புக் குழுவினர் திணறி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சுதன் நேரலை வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதன். தமிழ்நாட்டையே நெஞ்சை உருக வைத்த இந்த சம்பவம் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 20 உடலை மீட்பதில் பெரும் சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த சிக்கலுக்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கொட்டி தீர்த்த அதி கனமழை காரணமாக தீபமலையில் இருந்து மண் சரிவு ஏற்பட்டு ராட்சத பாறைகளும் அதே போல கற்கள் மண் என சரிந்து வஉசி நகரில் குடியிருப்பு பகுதியில் 4 வீடுகளை முழுவதுமாக மூழ்கடித்தது. இதில் ராஜ்குமார் என்பவரது வீட்டில் அவருடைய மனைவி மீனா, அவருடைய 2 குழந்தைகள், அதே போல பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 3 குழந்தைகள் என 7 பேர் இந்த இடர்பாடுக்குள் சிக்கினர். இதைத் தொடர்ந்து தகவலறிந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், அதே போல மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், மாவட்ட காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் மற்றும் அதே போல இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தீயணைப்பு துறையினர் என 150க்கும் மேற்பட்டோர் இங்கு முகாமிட்டு மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது 3வது நாளாக இந்த மீட்பு பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதி நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய பாதை மிக குறுகலாக இருந்ததன் காரணமாக ஜேசிபி போன்ற அதிநவீன வாகனங்களை இங்கு கொண்டு வந்து இந்த மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதில் சற்று சிரமம் ஏற்பட்டது. அதன் பிறகு முதலில் ஒரு சிறிய ரக ஜேசிபி இயந்திரம் இங்கு கொண்டு வரப்பட்டு மீட்பு பணிகள் துவங்கப்பட்டது. அதன் பின்னர் இங்கு மீட்பு பணியில் ஈடுபட்ட குழுவினர் கடப்பாறை, மண்வெட்டி, அதேபோல் கோடாரி உள்ளிட்ட கைகள் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களை கொண்டு மட்டுமே அந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் நேற்று மாலை இட்டாச்சி வாகனம் ஒன்று இங்கு கொண்டு வரப்பட்டு அதன் மூலம் இந்த மீட்பு பணிகள் சற்று துரிதப்படுத்தப்பட்டது. அதன் பின்னரே நேற்று மாலை முதல் இந்த நிலச்சரிவில் சிக்கிய 7 பேரின் உடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்கப்பெற்றது. அதன்படி நேற்று இரவு வரை 5 பேரின் உடல்கள் கிடைக்கப்பெற்றது. அதாவது 4 குழந்தைகள் மற்றும் மீனா ஆகியோரது உடல் கிடைக்கப்பெற்றது. மீதம் இருக்கக்கூடிய ராஜ்குமார் மற்றும் ரம்யா ஆகியோரது உடல்கள் தற்போது வரை கிடைக்காமல் இருக்கிறது. மீட்பு குழுவினரும் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விட்டு பரவலாக மழை பெய்து வருவதன் காரணமாகவும் அந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதியிலேயே மேற்கொண்டு மற்றொரு ராட்சத பாறையும் நிலை கொண்டிருப்பதன் காரணமாக இங்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அந்த பாறை மேற்கொண்டு இந்த பகுதியில் வந்து சரியக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. இதன் காரணமாக மிகுந்த கவனத்தோடு இந்த மீட்பு பணிகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 3வது நாளாக இந்த மீட்பு பணிகள் ஒருபுறம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அந்த மின் இணைப்பு மற்றும் இதர வசதிகள் ஏதும் கிடைக்காமல் சிரமத்திற்கு ஆளாக்கிறார்கள். இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே கேட்கலாம். வணக்கம். இந்த பகுதியில் நீங்கள் எவ்வளவு காலமாக குடியிருக்கீங்க? இப்போ இந்த மண் சரிவினால எந்த மாதிரி இன்னலுக்கு ஆளாயிருக்கீங்க? எப்படி ஒரு 60-50 வருஷம் எக்ஸ்ட்ராவே இருக்குமா? கம்மி ஒரு 30 வருஷம். 3 தலைமுறைக்கு இங்கே 4 தலைமுறைக்கு இங்கே 3 தலைமுறைக்கு இங்கே இருக்கும். எப்பயுமே இது மாதிரி கிடையாது. இப்போ இவ்வளோ நஷ்டம் இது ஆயிருக்கு. இதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும். 2 பேர் கிடைக்கலையே, அதையும் மீட்டு கொடுக்கணும். இங்கே வந்துக்கிட்டு 150க்கும் மேற்பட்ட மீட்பு குழுவினர் இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்க சின்ன இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு போய் மறியல் போராட்டம்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த பகுதியில் வந்துட்டு இந்த உயிரிழப்புகள் போக என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு? அதிகாரிகள் இது சம்மந்தம் எதாவது பார்த்துருக்காங்களா? அதிகாரிங்க வந்து பார்த்தாங்க. இது வரைக்கும் எந்த ரீசனுமே எங்களுக்கு கிடைக்காததுனால என்ன ஸ்கூலில் போய் 2 நாள் இருந்தோம். இன்னும் சாப்பாடு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி அது கூட எதுவுமே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த 2 இதுவும் கிடைக்கலையே, அந்த வருத்தத்தோடு தான் நாங்களும் இருக்கிறோம். அது 2 எடுத்து கொஞ்சம் மீட்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் போராடுறோம். இந்த பகுதியில் வந்துக்கிட்டு பெண்கள் அதிகளவில் குழந்தையோடு இருக்கிறீங்க. இப்போ ஏற்கனவே ஒரு மண் சரிவு ஏற்பட்டு ஒரு 7 உயிர்கள் வந்து பறிப்போயிருக்கு. இப்போ தொடர்ந்து மற்றொரு ராட்சத பாறையோ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுவும் வந்து முழு வலிமை தன்மையோடு இருக்காங்கிறது தெரியல. இப்போ இந்த பகுதியில் நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களால் இப்படி எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எதிர்பார்க்குறீங்க? சார், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே தான் இருக்கேன். இது வரைக்கும் இவ்வளோ மழையிலையும் நாங்கள் பார்த்ததில்லை. இதுதான் முறை. நாங்கள் யதார்த்தமாக வீட்டு வாசலில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அவ்வளோ மண் சரிவு தப்பன்னு வரும். ஆளுங்கள்லாம் வரும். கொஞ்ச நேரத்தில் பதட்டமாயிடுச்சு, ரொம்ப பயமாயிடுச்சு. நான் போய் எங்கள் அம்மா வீடெல்லாம் மேலே தான் இருக்குது. போய் இட்டுட்டு வரப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாயிடுச்சு. அப்புறம் தான் பார்த்தா பாரெல்லாம் உருண்டு வந்து இந்த மாதிரி 7 பேரில் 5 பேர் கிடச்சிட்டாங்க. இன்னும் 2 பேர். அந்த குடும்பம் ரொம்ப தவிக்குதுங்க சார். தயவுசெய்து ப்ளீஸ் அந்த 2 குழந்தைங்களும் அந்த அண்ணாவையும் அந்த பாப்பாவையும் தயவுசெய்து மீட்டு கொடுத்துடுங்க. ரொம்ப இங்கே நிறைய பேர் வீடு சேதாரம், வண்டி சேதாரம். உங்களுக்கே நாங்கள் சொல்லணும் இல்லை, நீங்களே பார்த்தாலே தெரியும் சுற்றி எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு. இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பாதிச்சு தான் இருக்காங்க. நீங்கள் தான் எல்லோரும் முன்னாடி நின்று
நடவடிக்கை எடுத்து தரணும். ராட்சச பாறை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதுவும் ரிஸ்க்கு தான். ஏதாவது பண்ணி எங்களால் இந்த இடத்த விட்டு போக முடியாதுங்க சார். நாங்கள் தலைமுறை இங்கே தான் இருக்கோம். எங்கள் பாட்டிலேருந்து, எங்கள் அம்மாலேருந்து, நான்லேருந்து, இப்போ என் பிள்ளைங்கலேருந்து எல்லோரும் இங்கே தான் இருக்கோம். எங்களால் எங்கேயும் போக முடியாது. நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். எங்களுக்கு என்ன சேஃபாக இருக்க முடியுமோ அது கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் சார். எங்களால் எங்கேயும் போக முடியாதுங்க சார். நீங்கள் தான் எல்லாம் பார்த்து பண்ணி கொடுக்கணும் சார். அதாவது ராம்குமார், இந்த பகுதி மக்கள் தெரிவித்தது போல பல தலைமுறைகளாக தாங்கள் இந்த பகுதியில் வசித்து வருவதாகவும் தற்போதுதான் முதல் முறையாக இந்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு இது போன்ற 7 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் மேற்கொண்டு மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் விருப்பப்பட்டால் அவர்கள் மாற்று இடத்தில் தங்குவதற்கான ஏற்பாடுகள் அரசு தரப்பில் தெரிவிக்கப்படும் என நேற்று இரவு இங்கு ஆய்வு மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் இங்கிருந்து தாங்கள் மாற்றுப் பகுதிக்கு இடம்பெயர மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தற்போது வரை 7 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 5 பேரின் உடல்கள் மட்டுமே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மீதமிருக்கக்கூடிய 2 பேரின் உடல்களும் துரிதமாக செயல்பட்டு அந்த உடல்களையும் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த மண் சரிவில் 7 பேர் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து திரளானோர் இந்த மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அனைவரும் உயிருடன் மீட்கப்படுவார்கள் எனவே அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் நேற்று மாலை முதல் பிஞ்சு குழந்தைகள் ஒன்றன் பின் ஒன்றுவராக சடலமாக கண்டெடுக்கப்பட்ட காட்சி அனைவரும் மனதையும் கடலாக்கியிருக்கிறது. இந்த சம்பவம் திருவண்ணாமலை மட்டுமில்லாது தமிழகம் முழுவதும் சோகத்தில் மூழ்கடித்திருக்கிறது என்றே கூறலாம். இந்த நிலையில் ஒருபுறம் இந்த மீட்பு பணியை நடைபெற்றிருந்தாலும் கூட அடுத்தடுத்து இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் ஒரு நிரந்தர தீர்வு எட்டும் வகையிலான தீர்வு வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ராம்குமார். சுதன், மக்களுடைய இந்த கோரிக்கைக்கு ஏற்ப தற்பொழுது மோப்பநாய் உதவியோடு அங்கு இந்த பணிகள் நடைபெற்று வரை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 2 உடலை மீட்பதற்கான அந்த முயற்சிகளில் அதிகாரிகள் எவ்வளவு தூரம் இறங்கி உள்ளனர்? இது குறித்து அதிகாரிகள் சொல்வது என்ன? நிச்சயமாக ராம்குமார், அதாவது குறிப்பாக இந்த திருவண்ணாமலையில் ஏற்பட்ட அந்த மண் சரிவு காரணமாக ராட்சத பாறைகளும் கற்களும் மண்களும் அதிக அளவில் அந்த குடியிருப்புகளுக்குள் சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக ஃபர்ஸ்ட் கைகளின் உதவிகளை கொண்டே இங்கிருந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு நேற்று மாலையே அந்த இட்டாச்சி வாகனமானது இங்கு கொண்டு வரப்பட்டு அந்த மண் கசிவுகள் அதே போல அந்த வாகனத்தினால் அப்புறப்படுத்த முடிந்த கற்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டு அந்த மீட்பு பணிகளானது துரிதப்படுத்தப்பட்டது. அதன் பின்னரே 5 பேரின் உடல்கள் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 2 உடல்களும் இன்று அதிகாலை முதலே தேடக்கூடிய பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 5 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் சுமார் 15 அடி ஆழத்திற்கு மேல் அவர்கள் தோண்டியும் கூட தற்போது வரை அவர்களுடைய உடல்கள் கண்டெடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக அவர்கள் அருகாமையில் ஏதேனும் அவர்கள் பாதுகாப்புக்காக தஞ்சமடைந்து அங்கு அவர்கள் சிக்கியிருக்கக்கூடும் என்ற எண்ணத்தில் இங்கு மீட்பு குழுவினர் மோப்ப நாய்களை வரவழைத்து மோப்பநாய் உதவியுடன் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் ஏதேனும் கண்டறிய முடியுமா என்ற ஒரு முயற்சியிலும் ஈடுபட்டனர். ஆனால் அது கைகூடவில்லை. இந்த நிலையில் அக்கம் பக்கத்தில் குடியிருந்த வீடுகள் விவரம் இந்த பகுதியில் 4 வீடுகள் இந்த மண் சரிவில் முழுவதுமாக தரைமட்டமாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எந்தெந்த இடத்தில் வீடுகள் இருந்தது, அதற்கான வழித்தடம் எந்த பகுதியில் இருந்தது, அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தால் எந்த இடத்தில் அவர்கள் ஒளிவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும், மேற்கொண்டு அந்த மண் சரிவின் காரணமாக அடித்து வரப்பட்டு அவர்கள் எந்த இடத்தில் ஒதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து ஒரு கணிப்பு மேற்கொண்டு அந்த பகுதியில் அவர்கள் அடுத்து அந்த இட்டாச்சி வாகனத்தை கொண்டு தோண்டி அந்த பகுதியில் ஒரு மீட்பு பணியை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளும் ஈடுபட்டிருக்காங்க. மாவட்ட காவல்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர் போன்ற உயர் அதிகாரிகளும் இங்கேயே முகாமிட்டு இருந்து இந்த மீட்பு பணிகளை துரிதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என நுழைவு வாயிலேயே காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து அவங்களை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இருந்த போதிலும் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடந்த 2 நாட்களாக முகாமில் தங்கியிருந்த நிலையில் தற்போது அனைவரும் தங்களுடைய வீடுகளுக்கு அதிரடியாக திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த மண் சரிவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களையும் அவர்கள் பார்வையிட்டு தங்களுடைய வீட்டில் அந்த சுகாதார பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது இந்த வீட்டிற்குள் புகுந்த இந்த மண் சரிவு கழிவு காரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள் பெரும்பாலும் சேதமடைந்திருக்கிறது. அதே போல வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் கூட சேதமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக இங்கு வீடுகளுக்கு திரும்பியிருக்கக்கூடிய பொதுமக்கள் அவை முழுவதுமாக தூய்மை செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் முழுவதுமாக கணக்கெடுத்து தங்களுக்கு தேவையான இழப்பீடுகளை வழங்கி அரசு உதவ வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. ராம்குமார், தொடர்ந்து 3வது நாளாக இந்த மீட்பு பணிகள் ஒரு புறம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அந்த மின் இணைப்பு மற்றும் இதர வசதிகள் ஏதும் கிடைக்காமல்
சிரமத்திற்கு ஆளாக்கிறார்கள். இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே கேட்கலாம். வணக்கம். இந்த பகுதியில் நீங்கள் எவ்வளோ காலமாக குடியிருக்கீங்க? இப்போ இந்த மண் சரிவுனால எந்த மாதிரி இன்னலுக்கு ஆளாயிருக்கீங்க? எப்படி ஒரு 60-50 வருஷமா எக்ஸ்ட்ராவே இருக்குமா ஓசி கம்மி ஒரு 30 வருஷம் 3 தலைமுறைக்கு 3 தலைமுறைக்கு இங்கே 4 தலைமுறைக்கு இங்கே தான் 3 தலைமுறைக்கு இங்கே இருக்கோம். எப்பயுமே இது மாதிரி கிடையாது. இப்போ இவ்வளோ நஷ்டம் இது ஆயிருக்கு. இதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும். 2 பேர் கிடைக்கலையே அதையும் மீட்டு கொடுக்கணும். இங்கே வந்துக்கிட்டு 150க்கும் மேற்பட்ட மீட்பு குழுவினர் இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்க சின்ன இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு போய் மறியல் போராட்டம்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த பகுதியில் வந்துட்டு இந்த உயிரிழப்புகள் போக என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு? அதிகாரிகள் இது சம்மந்தம் ஏதாவது பார்த்துருக்காங்களா? அதிகாரிங்க வந்து பார்த்தாங்க. இது வரைக்கும் எந்த ரீசனுமே எங்களுக்கு கிடைக்காததுனால என்ன ஸ்கூலில் போய் 2 நாள் இருந்தோம். இன்னும் சாப்பாடு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி அது கூட எதுவுமே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த 2 இதுவும் கிடைக்கலையே அந்த வருத்தத்தோடு தான் நாங்களும் இருக்கிறோம். அது 2 எடுத்து கொஞ்சம் மீட்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் போராடுறோம். இந்த பகுதியில் வந்துக்கிட்டு பெண்கள் அதிகளவில் குழந்தையோடு இருக்கிறீங்க. இப்போ ஏற்கனவே ஒரு மண் சரிவு ஏற்பட்டு ஒரு 7 உயிர்கள் வந்து பறிப்போயிருக்கு. இப்போ தொடர்ந்து மற்றொரு ராட்சத பாறையோ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுவும் வந்து முழு வலிமை தன்மையோடு இருக்காங்கிறது தெரியல. இப்போ இந்த பகுதியில் நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களால் இப்படி எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எதிர்பார்க்குறீங்க? சார் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே தான் இருக்கேன். இது வரைக்கும் இவ்வளோ மழையிலையும் நாங்கள் பார்த்ததில்ல. இதுதான் முறை. நாங்கள் யதார்த்தமாக வீட்டு வாசலில் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அவ்வளோ மண் சரிவு தப்பன்னு வரும். ஆளுங்கள்லாம் வரும். கொஞ்ச நேரத்தில் பதட்டமாயிடுச்சு, ரொம்ப பயமாயிடுச்சு. நான் போய் எங்கள் அம்மா வீடெல்லாம் மேலே தான் இருக்குது. போய் இட்டுட்டு வரப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாயிடுச்சு. அப்புறம் தான் பார்த்தா பாறைல்லாம் உருண்டு வந்து இந்த மாதிரி 7 பேரில் 5 பேர் கிடச்சிட்டாங்க. இன்னும் 2 பேர். அந்த குடும்பம் ரொம்ப தவிக்குதுங்க சார். தயவுசெய்து ப்ளீஸ் அந்த 2 குழந்தைங்களும் அந்த அண்ணாவையும் அந்த பாப்பாவையும் தயவுசெய்து மீட்டு கொடுத்துடுங்க. ரொம்ப இங்கே நிறைய பேர் வீடு சேதாரம், வண்டி சேதாரம். உங்களுக்கே நாங்கள் சொல்லணும் இல்லை, நீங்களே பார்த்தாலே தெரியும் சுற்றி எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு. இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பாதிச்சு தான் இருக்காங்க. நீங்கள் தான் எல்லோரும் முன்னாடி நின்று நடவடிக்கை எடுத்து தரணும். ராட்சச பாறை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதுவும் ரிஸ்க்கு தான். ஏதாவது பண்ணி எங்களால் இந்த இடத்த விட்டு போக முடியாதுங்க சார். நாங்கள் தலைமுறை இங்கே தான் இருக்கோம். எங்கள் பாட்டிலேருந்து, எங்கள் அம்மாலேருந்து, நான்லேருந்து, இப்போ என் பிள்ளைங்கலேருந்து எல்லோரும் இங்கே தான் இருக்கோம். எங்களால் எங்கேயும் போக முடியாது. நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். எங்களுக்கு என்ன சேஃபாக இருக்க முடியுமோ அது கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் சார். எங்களால் எங்கேயும் போக முடியாதுங்க சார். நீங்கள் தான் எல்லாம் பார்த்து பண்ணி கொடுக்கணும் சார். அதாவது ராம்குமார், இந்த பகுதி மக்கள் தெரிவித்தது போல பல தலைமுறைகளாக தாங்கள் இந்த பகுதியில் வசித்து வருவதாகவும் தற்போதுதான் முதல் முறையாக இந்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு இது போன்ற 7 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் மேற்கொண்டு மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் விருப்பப்பட்டால் அவர்கள் மாற்று இடத்தில் தங்குவதற்கான ஏற்பாடுகள் அரசு தரப்பில் தெரிவிக்கப்படும் என நேற்று இரவு இங்கு ஆய்வு மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் இங்கிருந்து தாங்கள் மாற்றுப் பகுதிக்கு இடம்பெயர மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தற்போது வரை 7 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 5 பேரின் உடல்கள் மட்டுமே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மீதமிருக்கக்கூடிய 2 பேரின் உடல்களும் துரிதமாக செயல்பட்டு அந்த உடல்களையும் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த மண் சரிவில் 7 பேர் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து திரளானோர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அனைவரும் உயிருடன் மீட்கப்படுவார்கள் எனவே அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் நேற்று மாலை முதல் பிஞ்சு குழந்தைகள் ஒன்றன் பின் ஒன்றுவராக சடலமாக கண்டெடுக்கப்பட்ட காட்சி அனைவரும் மனதையும் கடலாக்கியிருக்கிறது. இந்த சம்பவம் திருவண்ணாமலை மட்டுமில்லாது தமிழகம் முழுவதும் சோகத்தில் மூழ்கடித்திருக்கிறது என்றே கூறலாம். இந்த நிலையில் ஒருபுறம் இந்த மீட்பு பணியை நடைபெற்றிருந்தாலும் கூட அடுத்தடுத்து இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் ஒரு நிரந்தர தீர்வு எட்டும் வகையிலான தீர்வு வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள்.